சர்வமங்கலம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகுது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம். நல்ல மாற்றங்களை தருமா? நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும்? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா? நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹாப்பி நியூ இயர் பிறக்குது. அதாவது 2026 பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசுல பிறக்குது. 2025 என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிற பொது பலன்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது 2026 பிறக்கிற போது ராசியில கேது பகவான். இந்த கேது பகவானுக்கு ஞான காரகன் பேருங்க. அந்த ஞான காரகனை நீங்க கரம் பிடித்தால், அவரை நீங்கள் வழிபட்டால் பெரிய வெற்றியை நீங்க பெறலாம். இதுதான் 2026 உடைய சூட்சமம். 2026 பிறக்கிற போது நீங்க எங்க நரசிம்மர் இருக்காருன்னு பாருங்க. அதுவும் குடைவரை கோயில், அதுல நரசிம்மர் இருந்து அவரை வழிபட்டால் பெரிய வெற்றி. அப்படி எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை, மேலூர் ஒத்தக்கடை. ஒத்தக்கடையில நரசிம்மர் கோயில் இருக்கு பாருங்க. அது ஒரு குடைவரை கோயில். அந்த கோயில போய் நீங்க வழிபாடு செய்து பாருங்களேன், பெரிய வளர்ச்சியை நீங்க பெறுவீங்க. தெய்வ வழிபாட்டுடன் கடக்க வேண்டிய ஆண்டுங்க இந்த ஆண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு என்னன்னா, இப்ப நம்ம ராசி பலன் சொல்லும் போதுங்க அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவோம். உடனே எல்லாரும் எங்க அஷ்டமத்து சனியாங்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு பயப்படக்கூடாது. 8ல சனி வருகிற போது என்ன ஒரு விஷயம்னா, வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு கத்துக் கொடுக்குதுங்க. வாழ்க்கையில எப்பவுமேங்க ரொம்ப இனிப்பாவே இருக்கணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலையில் எழுதிச்சோன்னே ஸ்வீட் சாப்பிட்டேன், மத்தியானம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன், அப்புறம் பாதாங்கீர் சாப்பிட்டேன், லட்டு சாப்பிட்டேன், ஜிலேபி சாப்பிட்டேன், நைட்டு படுக்கும்போது ஸ்வீட் சாப்பிட்டேன். 24 மணி நேரம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா? உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தானே வந்துடும். அப்போ ஒரு கசப்பு வேணும் பார்த்தீங்களா? அதுதான் சனி பகவான். இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பெரிய பெரிய விருந்துகள் பரிமாறும் போது கூட அதுல துடி உவர்ப்பு கசப்பு வரக்கூடிய உணவுகள் தேவைப்படுது. அந்த மாதிரி வாழ்க்கையில 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சனி பகவான் சில ஸ்தானங்கள்ல உட்கார்ந்தார். அவர் ஒரு 7.5 சனியாகவோ, அர்த்தாஷ்டம சனியாகவோ, அஷ்டமத சனியாகவோ உட்காருங்கிறார். அப்ப நம்ம பயப்படணுமானா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுப்பாரு. நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, நம்ம தாய் யாரு, நம்ம தகப்பன் யாரு, நம்ம மனைவி யாரு, நம்ம நண்பர்கள் யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நம்பிக்கை துரோகிகள் நம்ம சூழ்ந்திருக்காங்க, நல்லவங்க மாதிரி நினைச்ச பல பேர் நல்லவங்களா இல்லையே நம்ம வாழ்க்கையில, அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. அதுதானங்க ஒரு மனிதனை வாழ்க்கையில உயர்த்தும். அந்த அனுபவம் இந்த அஷ்டமத்து சனி கொடுக்குங்க. அதனால தான் அஷ்டமத்து சனி பீரியடு வரட்டும் சில பேர் சொல்லுவாங்க. வந்தா வாழ்க்கையில கெட்டவங்களெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டிடும், நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை புரிய வைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இந்த ஆண்டு பிறக்கிற போது குரு பகவான் லாபத்தில் இருக்கார் பாருங்க. சூப்பர் வருஷம் இல்லையா? குரு 11வது ஸ்தானத்தில் ஒருவருக்கு இருந்தால் நல்ல தன லாபம் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நேற்று வரை குழந்தை பாக்கியம் இல்லை என்று கதறி கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். எல்லாம் நல்லா இருக்குங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், என்ன ஒரு அமைப்பு! ராசிநாதன் 5ஆம் இடத்துல, பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல, தன லாபாதிபதி 5ஆம் இடத்துல. பிசினஸ்ல வேற என்னங்க வேணும்? நல்ல முறையில நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. 10ஆம் இடத்துக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்தா பாருங்க 5ஆம் இடத்துல. புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம்.
ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல அந்த புதனுடைய அனுக்கிரகத்தினால நியூ டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றக்கூடிய யோகம், அதனால ஒரு வெற்றி, அரசு உதவி, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு சிம்மராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி இருக்குங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர், கல்லூரி கல்வி படிக்கிறீங்க, உங்க படிப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு அரியர் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சில நேரங்கள்ல நம்மை சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்மை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், இல்லாட்ட புதிய மனிதர்களாக இருக்கலாம். அவங்க நம்மள்ட்ட நிறைய புலம்புவாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை கட்டிய மனைவி இல்லாவிட்டால் கணவர், அவர் நம்மள்ட்ட நிறைய எதிர்பார்ப்பு வைப்பார். உன்னை நம்பித்தான நான் வாழ்க்கையில் இருந்தேன், நீ 3வது ஆட்களை நம்புற, என்ன நீ நம்பலையல் கட்டிய மனைவி சொல்லுவாங்க. ஏங்க எனக்குன்னு நீங்க எப்பங்க வாழ போறீங்க? உங்களுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம்னா என்ன ஏங்க கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்பாங்க. உங்களோட மீது அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். வெளிநாடுகளில் வாழ்வதற்கு பலருக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். பினான்சியல் ஹைக்கெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, பினான்சியல் ஹைட்ஸை தொட போறீங்க. 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் ஜூன் மாசம் வராருங்க. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி வராருங்க. அவர் வந்த பிறகு உங்களுக்கு என்னன்னா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் எனக்கு வேலையில கஷ்டம் இருக்குங்க, சரியில்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு வேலை கஷ்டங்கள் எல்லாம் சால்வ் ஆகும். அது மாதிரி கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்பவே தொடங்கிடும். சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்போ தொடங்கிடும். கல்யாணம் கூடி வந்துடும் இந்த ஆண்டு. அது ஒரு பெரிய யோகம் இருக்கு. 7ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதுனால ஒரு தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, தடை இப்போ விலகும். அந்த குரு பகவானுடைய பார்வை சனியின் மீது படுவதனால் இந்த ஆண்டுல கல்யாணம் கண்டிப்பா பிக்ஸ் ஆகியே தீரும். கவலைப்படாதீங்க. சார் நான் அடுத்த ஸ்டேட்ல எனக்கு வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு உறுதியாக அடுத்த மாநிலத்தில் வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கிறத தடை பண்ணிக்கிடாதீங்க. நல்ல முறையில் உங்களுக்கு அடுத்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுல எதுல கவனமா இருக்க வேண்டியது, ஏப்ரல் மே மாதங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அப்ப செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அட்டமத்தில் உட்காருகிறார். அப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறார். கவனமா இருங்க. அதே போல இந்த ஆண்டுல ஜென்மத்திற்கு குரு வருவார். உங்களுக்கு அக்டோபரில் இருந்து அவர் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பார். அந்த காலகட்டம் மட்டும் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ல நல்லா டெவலப் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். பார்க்கும்போது இது நல்ல வருஷம் தானங்க. இந்த ஆண்டு இப்ப நம்ம சொல்றதும் கோச்சார பலன்கள். ஆனால் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி படியோ அதன்படிதான் முழுமையாக பலன்கள் நடைபெறும். அப்ப நீங்க மிகுந்த வெற்றிகளை பெறணும் இந்த ஆண்டு அப்படின்னா, நீங்க யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒத்தக்கடை நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மரை, உங்கள் வாழ்வு பொன்னான வாழ்வாக அமையும். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலர்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவருடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.